ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவை பார்க்குறதுக்காக மனோகரன் ஒரு திட்டம் போட்டு ஒரு முடிவோடு சேரன் வீட்டுக்கு நிலாவை பார்க்க வர்றாரு. சேரன் வீட்டை ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வாசலில் காரை நிப்பாட்டிட்டு வாசலுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காரு. வந்துட்டு வாசல் என்னே கேட்குறாரு, யார் வீட்டில் அப்படிங்கிறாரு. சேரன் தான் ஃபஸ்ட்டு வர்றாரு. சேரன் வெளியே வந்ததுமே நிலாவுடைய அப்பாவை பார்த்துறாரு. நிலா அப்பா இதுக்கு இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வாசலில் நிற்கிறாரு. அவரை நம்ம வாங்கன்னு கேட்டுத்தானே ஆகணும் அப்படின்ட்டு. சார் அப்படிங்கிறாரு. என்ன தம்பி, என்னை பார்த்ததும் அதிர்ச்சியாக இருக்கா? பயப்படாதீங்க தம்பி, நான் என் பொண்ணை பார்க்க தான் வந்தேன் அப்படிங்கிறாப்புல. நிலா இங்கே பாருமா யார் வந்திருக்காங்கன்னு அப்படின்னு சேரன் கூப்பிட்றாரு. நிலா வெளியே வர்றாங்க. வெளியே வந்தோம் அவங்க அப்பா பார்த்த சந்தோஷத்தில் வேகமாக போய் அப்பா அப்படின்ட்டு மார்பில் போய் சாயிறாங்க. உடனே அவரும் மகளை தலையை கோதி விட்டு, நிலா எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஏமா இவ்வளோ பாசத்தை வச்சுக்கிட்டேன், அப்பாவை மறந்துட்டு இருக்கியா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பட்டுன்னு அவங்க விலகுறாங்க. விலகிட்டு, சாரிப்பா உங்களை பார்த்ததும் உணர்ச்சி வசப்பட்டு நான் உங்கள்கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா அப்போ என் மேலே கோபமாக இருக்கியா இன்னும் அப்படிங்கிறாப்புல. எப்படிப்பா கோபம் இல்லாமல் இருக்கும்? நீங்கள் நீலகிரியில் நீங்கள் குடும்பத்தோடு எங்களை என்ன மாதிரி அசிங்கப்படுத்துனீங்க, அப்படியெல்லாம் பண்ணிவிட்டு எப்படிப்பா உங்களை உங்கள் மேலே எனக்கு கோபம் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் சேரன் சொல்கிறாரு, எதாக இருந்தாலும் உள்ளே கூப்பிடுமா, வாசலில் நின்று பேசாத, உன்னை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்காருலப்பா அப்படிங்கிறாப்புல. அதுக்கப்புறம் உள்ளே வாங்கப்பா அப்படின்னு கூட்டி கொண்டு போய் சேரை எடுத்து போடுறாங்க. அங்கே பாண்டியனும் பல்லவனும் இருக்காங்க. அவங்க இவரை பார்த்ததுமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா இவர் அங்கே போட்ட சண்டையெல்லாம் அவங்களும் பார்த்துருக்காங்கல்ல. அதனால் அவரை பார்த்ததுமே ஏதோ இவர் உள்நோக்கத்தோடு தான் வந்திருக்காரு, ஏதோ அண்ணியை பிரித்து கூட்டிகிட்டு போக தான் இங்கே வந்திருக்காருன்னு பல்லவன் நினைக்கிறாரு. பாண்டியன் சொல்கிறாரு, இவர் ஏதோ முடிவோடு தான் வந்திருக்காரு, சரி பார்ப்போம் அப்படின்ட்டு. அவங்க ரெண்டு பேருமே மனசுக்குள்ளே ஒரு பதட்டத்தோடு தான் இருக்காங்க. அதில் வந்ததும் வீடெல்லாம் சுற்றி பார்க்குறாரு. பார்த்துட்டு, நிலா இந்த வீட்லையாமா நீ இருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஏப்பா இந்த வீட்டுக்கு என்ன அப்படின்னவும், ஏம்மா மகாராணி ஆட்டம் எப்படி இருந்த அங்கே அப்படி இருந்துட்டு இந்த வீட்டில் இவ்வளோ நாள் சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சா எனக்கு உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படிங்கிறாரு. இப்படி அவர் இந்த ஒரு பதிலை சொல்லுவார்னு நிலாவே எதிர்பார்க்கல. அப்பாவா இப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா உண்மையைத்தான் நான் சொல்கிறேன், எவ்வளோ வசதி வாய்ப்புகளோடு இருந்துட்டு இந்த வீட்டில் நீ சந்தோஷமாக வாழ்கிறேன்னு நினைக்கையில், அப்போ இங்கே உள்ளவங்க உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறதுனால தானம்மா நீ இவ்வளோ சந்தோஷமாக இவங்களுக்காக எங்களை தூக்கி எறிஞ்சு பேசின. அப்போ எங்களை காட்டில் இவங்க அந்தளவுக்கு உன்னை பார்த்துக்கிறதுனால தானே இந்த வீடெல்லாம் உனக்கு ஒரு பெருசாக தெரியலை, உனக்கு கஷ்டமாகவும் இல்லை, நீ நல்லா தானே சந்தோஷமாக இருக்க, உண்மையிலே உன்னை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு நிலாவுக்கு அவங்க அப்பா மேலே ரொம்ப பாசம் அதிகமாகுது. அப்பாவா இப்படி பேசுகிறது அப்படின்ட்டு அவங்களே ஆச்சரியத்தோடு அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா நீங்களாப்பா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னும், நானே தாம்மா பழைய மனோகரம் இல்லை, நீ நினைக்கிறது அப்பா முன்ன மாதிரி எதையோ மனசில் வச்சுக்கிட்டு பேசுகிறான்னு நினைக்காத, நான் பழசெல்லாம் மறந்துட்டேன், நீலகிரிக்கு போயிட்டு வந்ததில் இருந்து உங்கள் அம்மாவும் அங்கே உன்னை நினைக்காத நாளே இல்லை, நினச்சி ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டா. நம்ம பொண்ணை பேசியிருக்கக்கூடாதுங்க, நம்ம பொண்ணுகிட்ட அந்த மாதிரிலாம் நடந்திருக்கக்கூடாது, நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம், நம்ம பொண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு வந்துட்டோங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு அதையே நினச்சி புலம்பி அவளுக்கு உண்மையிலே உடம்புக்கே முடியாமல் போயிடுச்சுமா, உன்னை நினைக்காத நாளே இல்லை, ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கா. பத்தாவதுக்கு கயல் பாப்பா வேற உன்னைய அத்தையை போய் எப்போ கூட்டிகிட்டு வருவீங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நீலகிரியில் பார்த்தலேருந்து அவளும் என்னை பாடாப்படுத்துகிறா. இதெல்லாம் பார்த்ததுக்கு பின்னாடி தான் நானும் மனசை மாற்றிக்கிட்டேம்மா. உங்கள் அண்ணனும் சொன்னான், ஏப்பா அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவள் தேடிக்கிட்டா, இதுக்காக அவளை ஏப்பா நம்ம அனாவசியமாக பழி வாங்கி அவள் சந்தோஷத்தை கெடுக்கணும், அவளுக்கு பிடிச்ச லைஃப்பை தேடிக்கிட்டா, ஏதோ அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சா அவள் சந்தோஷமாக இருப்பாள்ல, இதில் ஏன் நம்ம குறுக்கிடணும்? ஏன்னா அவங்க குடும்பத்து மேலே அவள் உயிராக இருக்கா, அதை நம்ம இனிமேல் பிரிக்க வேணாம்ப்பா, நீங்கள் தங்கச்சிக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு நல்லபடியாக அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க, சோழனையும் நிலாவையும் கூட்டிகிட்டு ஒரு வாரம் வச்சுருந்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டு நிலா ரொம்பவே ஷாக்காகிறாங்க. என்னப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? அம்மாவும் அண்ணனும் என்னையை ஏற்றுக்கிட்டாங்களா, நீங்களும் என்னை ஏற்றுக்கிட்டீங்களா அப்படின்னும், என்னம்மா இன்னும் என் மேலே நம்பிக்கை வரலையா, இவ்வளோ தூரம் வீடு தேடி வந்திருக்கேன், இன்னும் நீ பழசையே நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சரிம்மா நான் ஊருக்கு போய் உன்னை கூட்டிகிட்டு போகலாம்தே வந்தேன், நீயும் சோழனும் ஒரு வாரத்துக்கு என் வீட்டில் தங்குங்க, அதுக்கப்புறம் உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்கிறேன் அப்படிங்கிறாப்புல. பார்த்து சோழன் அப்போ தான் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வெளியே கார் நிற்கிறத பார்த்துட்டு, இது யாருடைய காரு,
ஒருவேளை நிலா அப்பா நம்மகிட்ட சவால் விட்ட மாதிரி வந்திருக்காரோ அப்படின்ட்டு அவருக்குள்ளேயே ஒரு பதட்டம் ஏற்படுது. அதே மாதிரி உள்ளே வராரு. சோழன் அப்போ தான் வீட்டுக்குள்ளே வர்றாரு. வீட்டுக்குள்ளே மனோகரனை பார்த்துட்டு, மனோகரன் வந்து சொன்ன மாதிரியே ஒரு வாரத்தில் என் மகளை உன்னிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகிறேன்னா இல்லையான்னு சொன்னது மாதிரியே இப்போ அந்த முடிவோடு தான் வீட்டுக்கு வந்திருக்காருன்னு சோழன் வந்ததுமே புரிஞ்சுக்கிட்டாரு. இவரை பார்த்ததும் ஓவராக சீனை போட்டுக்கிட்டு இருக்காரு மனோகரன். சேரை விட்டு எந்திரிச்சு, வாங்க மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா அப்படின்னவும், உலகமகா நடிப்பையா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து, நான் மாப்பிள்ளையிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாப்புல. தாராளமாக போய் பேசுங்கப்பா, இதுக்கு எதுக்குப்பா என்னட்ட கேட்குறீங்க அப்படின்னவும், சரின்ட்டு சோழனை வெளியே கூட்டிகிட்டு வர்றாரு. வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு, என்ன சோழா, நான் நினச்சதை முடிச்சிட்டேனா? என் பொண்ணு நாளைக்கே என்னோட வர தயாராக இருக்கா, இனிமே தான் இருக்குது உனக்கு அப்படிங்கிறாப்புல. உங்களை பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் எந்த முடிவில் இங்கே வந்திருக்கீங்கன்றது. ஆனால் நிலாவுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் எந்த முடிவில் வந்து உங்கள் பொண்ணை கூப்பிட வந்திருக்கீங்கன்றது. பார்ப்போம். ஏண்டா இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்க? இன்னும் ஒரே வாரம் தான்டா. நான் ஒரு வாரத்தில் எப்படி என் மகளை கூட்டிகிட்டு போவேன்னே. ஆனால் வந்தன்னைக்கே என் மகன் என் பேச்சை நம்பி வந்து நாளைக்கே ஊருக்கு வர்றோம்ட்டா. அதே மாதிரி உன்னையும் கூட்டிகிட்டு போய் அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே அவள் வாயினாலே உன்னைய வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்ல வைக்கலை. என் பேர் மனோகரன் இல்லை அப்படிங்கிறாப்புல. சரி, அதையும் தான் பார்ப்போம் அப்படிங்கிறாப்புல. இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்க? நிலா வந்து உன்னை விட்டு போக மாட்டான்னு அப்படின்னவும், அதுதான் சொல்லிட்டேன்லங்க, நீங்கள் விட்ட சவாலில் நான் ஜெயிக்கிறேன்னா நீங்கள் ஜெயிக்கிறேன்னு பொறுத்திருந்து பார்ப்போங்க அப்படிங்கிறாப்புல. சரி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல உள்ள மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து, சரிம்மா நான் நாளைக்கு வருவேன், நீ தயாராக இரு, நீயும் சோழனும் அப்படிங்கிறாப்புல. அப்புறம் எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என்னங்க எங்கள் அப்பா இப்படி மாறுவார்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னவும், அப்போ தான் சேரன்னு சொல்கிறாரு, ஆமாம்மா உண்மையிலே உங்கள் அப்பா வந்து ரொம்ப மாறி இருக்காரு அப்படின்னு சொல்கிறாப்புல. அதானே என்னாலேயும் நம்ப முடியலை அப்படின்னு சொல்லவும், என்ன தான் இருந்தாலும் பெத்த பொண்ணாச்சுலம்மா, போக போக சரியாயிரும் நான் சொன்னேன்ல, அதே மாதிரி இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் நானும் எதிர்பார்க்கல அப்படின்னு சேரனும் சொல்கிறாரு. அப்போ தான் வந்து நிலா சொல்கிறாங்க, என்னங்க நாளைக்கு நம்ம ஊருக்கு போகலாமா அம்மா வீட்டுக்கு அப்படிங்கிறாப்புல. ஒரு நிமிஷம் நிலா, நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் அப்பா உண்மையிலே மனசு மாதிரி வரல அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறீங்கன்னு கோவமாக கேட்குறாங்க நிலா. நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் தயவு செய்து கேளுங்க அப்படின்னு சொல்லவும், நீங்கள் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன், ஏன்னா நீங்கள் பேசுகிறது பூரா பாதி பொய்யாத்தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சொல்கிறத கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க, நீங்கள் எப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அப்பா என்னட்ட பேசுனதை பூரா நான் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொல்லிக்கிட்டு இருக்கையிலே அந்த நேரம் பார்த்து அப்போ தான் வந்து நடேசனும் வீட்டுக்குள்ளே வர்றாரு. வீட்டுக்குள்ளே வந்ததும், என்ன இங்கே யாரோ வந்துட்டு போன மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னவும், ஆமாப்பா நிலாவுடைய அப்பா வந்திருந்தாரு, நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா அவரை பார்த்துருக்கலாம் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. அப்படியா, ஏம்மா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நிலாவை பார்த்து கேட்குறாப்புல. இல்லை அங்கிள், அவர் நாளை கண்டிப்பாக வருவார், நீ கூட்டிகிட்டு போகிறதுக்காக வர்றோம்ன்ருக்காரு அப்படின்னும், என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாப்புல. ஆமாம் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் வந்து சோழன் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், உங்கள் அப்பா பேசின ஆடியோலாம் என்கிட்ட இருக்குது, அதை எடுத்து வச்சுருக்கேன், கேளுங்க, அதை கேட்ட பிறகு உங்கள் அப்பாவுடைய ஒரிஜினல் குணம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோவை போட்டு காமிக்கிறாரு. அதை கேட்க கேட்க அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகுது. அதை அதில் உள்ள போட்டாவையும் பார்த்துட்டு நடேசன் ரொம்ப அதிர்ச்சியாகவே ஆகுறாரு. 2 பேருமே பார்த்துட்டு, இவங்க ஒரு பக்கம் அப்பா இப்படியெல்லாமா நம்மகிட்ட உண்மையான பாசத்தை காட்டியிருக்காருன்னு நினச்சா இப்படி போலியாக வேஷம் போட்டிருக்காருன்னு அவங்க ஒரு பக்கம் அதிர்ச்சியாக இருக்க, இந்த சைடு பார்த்தா நடேசன் அந்த போட்டோவை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கார்.